தேருக்கு பூவுண்டு நீருண்டு இத்தேரின் தரிசனமும் உண்டு. உலக புகழ்பெற்ற திருவாரூர் ஆழி தேர் திருவிழா ஆரூரா தியாகேசா அரோகரா என்ற கோஷங்களோடு இன்று காலை தொடங்கி இப்பொழுது வரை கோஷங்களோடு பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளக்கிறது. வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பேர் வடம் பிடித்து இறைவனை வழிபட்டு வருகின்றனர். சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் கோவில்களின் கோவில் என போற்றப்படுவதும் பூமிக்குரிய தலமாகவும் விளங்கும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயம் தொன்மை சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயமாக நம்பப்படுகிறது. இவ்வாலயத்தின் வருடாந்திர திருவிழா பங்குனி பெருவிழாவாக அஸ்வினி முதல் தேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு இவ்வாலயத்தின் திருவிழா நடைபெறுவது தனிச்சிறப்பு. அதன்படி பங்குனி இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திர நாளான இன்று ஆழித்தேரோட்டம் ஆலய ஆகம விதிப்படி மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. கோவில் குளம் என இவ்வாலயத்தின் தொன்மையை வெளிக்கொணர்ந்தாலும் உலக அளவில் திருவாரூருக்கு பெருமை சேர்ப்பது இவ்வாலயத்திற்கு உரித்தான ஆழித்தேரே. பொதுவாக இந்து சமய ஆலயங்களில் நடைபெறும் விழாக்களில் தேரோட்ட விழா, ரத விழா, தேரோட்ட விழா என அழைக்கப்படும் நிலையில் திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலய தேர்த்திகாவினை மட்டும் ஆழி தேரோட்டம் என அழைக்கப்படக்கூடிய தனி சிறப்பு உண்டு. இதற்கு முக்கிய காரணம் பொதுவாக காணப்படும் தேர்களின் வடிவமைப்பினை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமாக இந்த தேர் காணப்படுகிறது. அதனால்தான் இந்த அடைமொழி திருவாரூர் தேரை ஆழி என்ற அடைமொழியோடு நாம் அழைக்கிறோம். ஆழித்தேர். ஆன்மீகத்திற்கு அப்பாற்பட்டு உலக அரங்கில் பேசப்படும் திருவாரூர் ஆழி தேரானது அதனுடைய மரபீடத்தின் வடிவமைப்பும் அதில் காணும் 500க்கும் மேற்பட்ட கலை நயமிக்க சிற்பங்களும் எண்கோண வடிவில் குறுக்கு வெட்டு தோற்றத்தில் 20 பட்டைகளாக அமைந்துள்ள அமைப்புமே ஆகும். பச்சை கொடியே காட்டவும், பச்சை கொடியே காட்டவும். அருளா அருளா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.